திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மொத்தம் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கான செய்தியாளர் சந்திப்பு தற்போது துவங்கி இருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது அன்பர்கள், கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கிறது. அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கரங்குப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தல் களம் காண்கிறது. எங்களுக்குரிய 5 இடங்களை நாங்கள் உரையாடல் மூலம் பெற்றோம். நாங்கள் கேட்ட 5 தொகுதிகளும் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். அந்த இடங்கள் குறித்த விவரங்களை தமிழக முதல்வர் அறிவித்தார். வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக எங்கள் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூடி மாவட்டங்களுக்கு பரிந்துரைத்தது. மாவட்ட குழு கூடி இந்த 5 மாவட்டங்களில் சட்டமன்றம் 5 இடங்களில் போட்டியிடுகிற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்ட குழுக்களின் குழு கூட்டங்கள் நடைபெற்று ஜனநாயகபூர்வமாக கருத்தறிந்து ஒருவரை நியமிப்பதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி. ஒருவர் பெயர் முன்மொழியலாம், வேறொரு பெயர் முன்மொழியலாம். இப்படி ஜனநாயகபூர்வமாக கருத்தறியப்பட்டு ஒருமனதாக 5 தோழர்களை பரிந்துரைத்தார்கள். மாவட்ட குழு நிர்வாக குழுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, அதை அங்கீகரிக்கிற அதிகாரம். எனவே நிர்வாக குழுவில் பரிசீலனை செய்து அதை இன்றைய நிர்வாக குழு அந்த 5 தோழர்களை அங்கீகரித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் 5 பேரும் வெற்றி பெறுவோம். எங்கள் தோழமை கட்சி தோழர்கள் அத்துணை பேரும் வெற்றி பெறுவார்கள். திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வரலாறு காணாத மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு காரணம் எங்கள் கூட்டணி பலம் மட்டுமல்ல, கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. அந்த பலத்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. தமிழக அரசின் நலத்திட்டம் இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாமல் அமர்யாச்சன் சொல்வது போல் இந்தியாவிற்கே முன்னுதாரணம் தருகிற நலத்திட்டங்களை தமிழக அரசு, தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். அது எங்களுக்கு கூடுதலாக வலு சேர்க்கும். இது மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்று நாங்கள் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்தின் உச்சம், நல்லிணக்கத்தின் உச்சம், பண்பாட்டின் உச்சம். அவர்கள் பிரிவினை கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், மதவரி கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், பதற்ற அரசியலை ஏற்க மாட்டார்கள். தமிழ் மண் அத்தகைய மண். எனவே பதற்ற அரசியலை சுமந்து வருகிற பிஜேபி, அதனுடன் அணி சேர்ந்திருக்கிற அதிமுக கூட்டணியை, தமிழகத்தின் நல்லிணக்கத்தை, இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை, இந்திய விழுமியங்களை காக்க போரிடுகிற எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. எனவே வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று இந்தியாவிற்கு ஒரு திசையை தமிழகம் காட்டும். அது கூட்டிசைவு, அது சமூக நீதி, அது அதிகார பரவல். நாடு இதுகாரம் நமக்கு அளித்த ஜனநாயக விழுமியங்களை காக்கிற பெரும் திரட்சி அது. எனவே நாங்கள் வெல்வோம். தமிழ் மக்களின் மீது கொண்ட நம்பிக்கையால் அதை சொல்லுகிறோம். கற்றவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அறிவில் சிறந்தவர் என பலர் தமிழக அரசியலை கண்ணுறுகிறார்கள். அவர்கள் நீதியின் பக்கம் நிற்பார்கள், இடதுசாரிகளின் குரலுக்கு செவிமறுப்பார்கள், தமிழக முதல்வரின் வேண்டுகோளுக்கு செவிமடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் வெல்வோம். அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தோழர்களை வேறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் கா மாரிமுத்து அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருமனதாக தேர்வு செய்திருக்கிறது.
அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி தொகுதி வேட்பாளராக தோழர் டி ராமச்சந்திரன் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறார். அதேபோன்று பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் பி எல் சுந்தரம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. அதேபோன்று திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் ரவி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தோழர் பி மகாலிங்கம் அவர்களை கட்சி ஒருமனதாக தெரிவு செய்திருக்கிறது. தொடர்களை இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, அது உங்களுக்கு தரப்படும். 5 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்புகளில் பணிபுரிந்தவர்கள், உழைக்கும் மக்களின் உரிமை போராட்டங்களில் களமாடியவர்கள், உள்ளூரில் ஏழைகள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடைபெற்ற போராட்டங்களில் தலைமையேற்று பாடுபடுகிறவர்கள், சட்டமன்றத்தில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்கள், உழைக்கும் மக்களின் கோரிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள். புதிதாக வெற்றி பெற்று செல்ல இருக்கிறவர்களும் சமரசம் இல்லாமல் உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக அவர்களின் உரிமை குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டே இருப்பார்கள். தமிழ் கூறும் நல்லுலகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த 5 வேட்பாளர்களை மட்டுமல்ல, திமுக தலைமையிலான தோழமை கட்சியின் வேட்பாளர்களை மகத்தான வாக்குகளை அளித்து ஒரு பிரம்மாண்டமான வாகைச்சூடி தர வேண்டும். இது தமிழக நலனுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால நலனுக்கானது. எனவே தமிழ்கூறும் நல்லுலகம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு பேராதரவு அளிக்க வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் தமிழ்கூறும் நல்லுலகை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இப்போ புதிதாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு தோழருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மாரிமுத்து ஒரு முறைதான், 2 முறை தமிழக மக்களால் தமிழ்குரு நல்லுலகால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாரிமுத்து. அதே போன்று தோழர் ராமச்சந்திரன், அங்கு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல மொழி பேசுகிற மக்கள் நிறைந்த பகுதி அது. இந்தியாவின் ஒற்றுமையை நீங்க அங்கே காணலாம். 6-7 மொழி பேசுகிற மக்களும் அங்கீகரிக்கிற ஒரு தோழராக அவர் இருக்கிறார். எனவேதான் பல 100 தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக அவர் தேர்வு செய்திருக்கிறார்கள். எப்பவுமே மக்களோடு இருந்து களமாடுகிற காரணத்தினால் அவரை கட்சி தெரிவு செய்திருக்கிறது. 2, தோழர் ரவி கட்சியினுடைய மாநில துணை செயலாளர், அவரும் புதுமுகம்தான். நீண்ட நெடுங்காலம் திருப்பூரில் பின்னலாடையில் உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பியவர், போராடியவர், பாடுபட்டவர். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறோம்.